إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفثه ونفخه. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال النبي صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدى هدى محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أيها الإخوة في الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி, அவனுடைய ஸலாத்தும் சலாமும் நாம் உயிரிலும் மேலாக நேசிக்கக்கூடிய கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவட்டைகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய நபித்தோழர்கள் நபித்தோழியர்களின் மீதும், தாபிஊன்கள் தபா தாபிஈன்கள் இமாம்களின் மீதும், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹுடைய ஆலயத்திலே ஒன்று கூடியுள்ள நம் அனைவரின் மீதும், நம் அனைவரின் குடும்பத்தார்கள் மீதும், இந்த உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே ஒரு சிறந்த நாளான இந்த ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஜும்மாவுடைய வணக்க வழிபாட்டினை நிறைவேற்ற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே நாமெல்லாம் இறைவனுடைய இறை இல்லத்திலே அவனுடைய அருளை எதிர்பார்த்தவர்களாக அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் நமது எண்ணத்திற்கும் செயலிற்குமான கூலியை பரிபூர்ணமாக தந்தருள் புரிவானா என்ற பிரார்த்தனையோடு, எனதருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, எல்லா நேரங்களிலும் எல்லா நிலையிலும் நம்மை படைத்து நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ரப்பை அஞ்சி வாழ வேண்டும் என்ற உபதேசத்தை முதற்கண் எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்தவனாக என்னுடைய இந்த ஹுதுபாவை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களை பொறுத்தவரையில் எல்லா மனிதர்களும்
அவர்களுக்கென்று ஒரு சில சிந்தனைகளோடு படைக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லா மனிதர்களும் ஒரே போன்று சிந்திக்கக்கூடிய அடிப்படையில் ரப்புல் ஆலமீன் படைக்கவில்லை. அனைவருடைய சிந்தனையும் அனைவருடைய நம்பிக்கையும் அந்த நம்பிக்கையினுடைய அளவுகளும் ஒவ்வொரு மனிதருக்கும் வித்தியாசமாக தான் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். எந்த ஒரு விஷயத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதிலே மனிதர்களுடைய சிந்தனை என்பது வெவ்வேறாக தான் இருக்கும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரே ஒரு விஷயத்தை மனிதர்களுடைய உள்ளத்திலே உறுதியான ஒன்றாக பதிய வைத்து விட்டார். அந்த ஒரு விஷயத்தில் மாத்திரம்தான் எந்த மனிதர்களும் கருத்து வேறுபாடே கொள்ள மாட்டார்கள். எல்லோருமே இந்த வாழ்க்கையில அப்படிப்பட்ட அந்த விஷயத்தை முழுமையாக நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். யாருமே அதை மறுத்தது கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனும் அவனுடைய அருள்மறை வசனங்களிலே அதை பற்றி சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே இதிலே மனிதர்களுடைய நம்பிக்கை என்பது உறுதியாக இருக்கும் என்பதால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பற்றி சொல்லும் பொழுது அல் யகீன் என்று சொல்கிறான். அது என்னது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான் பாருங்கள். சூரத்துல் ஹிஜ்ரினுடைய கடைசி வசனத்திலே ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே என்ன சொல்கிறான்? வஅபுத் ரப்பக், உங்களுடைய இறைவனை நீங்கள் வணங்குங்கள். எதுவரை என்றால் ஹத்தா யஅதியகல் யகீன், அந்த உறுதியான ஒன்று உங்களிடம் வரும் வரை. அதற்கு முன்னால் நீங்கள் இறைவனை வணங்குவதை நிப்பாட்டி விடாதீர்கள். அது வரைக்கும் நீங்கள் இறைவனை வணங்கிக் கொண்டே இருங்கள். அந்த உறுதியான விஷயம் என்னது? பார்ந்தவர்களே, எல்லா மனிதர்களும் ஏற்றுக்கொண்ட, யாருமே கருத்து வேறுபாடு கொள்ளாத, யாருமே நம்ப மறுக்காத ஒரே விஷயம் மரணம் மட்டும்தான். மரணத்தை தவிர்த்து எந்த ஒன்றை நாம் எடுத்துக்கொண்டாலும் மனிதர்கள் அதிலே கருத்து வேறுபாடுகள் கொள்வார்கள், பல சிந்தனைகளோடு இருப்பார்கள். எல்லாவற்றிலும் மனிதர்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கும். ஆனால் மனிதன் சந்தேகமே கொள்ளாத உறுதியாக நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒன்று இருக்கும் என்றால் அது மரணம் தான். பார்ந்தவர்களே, அவன் முஸ்லிமாக இருந்தாலும் சரி, அவன் அல்லாஹ்வை ஏற்க மறுக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, இறைவனே கிடையாது, இந்த உலகம் தானாக தோன்றியது என்று சொல்லக்கூடிய நாட்டியவாதியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் மரணம் என்று வந்துவிட்டால் அதிலே அவர்களுடைய நம்பிக்கை என்பது உறுதியானதாக தான் இருக்கும். யாருமே அதை மறுத்து பேச மாட்டார்கள். அதனால்தான் ரப்புல் ஆலமீன் அதை பற்றி சொல்லும் பொழுது யகீன் என்று சொல்கிறான். அன்பார்ந்த எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த யகீன், இந்த மரணம், இது சராசரி மனிதர்கள் இதை எப்படி பார்ப்பார்களோ அது போன்ற ஒரு பார்வை இஸ்லாமியர்களிடத்தில் இருக்கக்கூடாது. இஸ்லாமியர்களுடைய பார்வை என்பது வேறொரு பார்வையாக இருக்க வேண்டும். சாதாரண மனிதர்கள் மரண சம்பவங்களை தங்களுடைய காதுகளிலே கேட்கும் பொழுது எப்படி கடந்து செல்வார்களோ அப்படி ஒரு இஸ்லாமியன் செல்லக்கூடாது. நம்முடைய குடும்பமாக இருந்தாலும் நம்முடைய பகுதியாக இருந்தாலும் மரண செய்திகளை கேட்கும் பொழுது ஒரு இஸ்லாமியனுடைய சிந்தனை எப்படிப்பட்ட ஒரு தொலைநோக்கிற்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த இடத்திலே தன்னை கற்பனை செய்து பார்க்க வேண்டும். மரணம் என்று சொல்லும் பொழுது யாரோ ஒருவரை பற்றி யோசிக்க வேண்டிய விஷயம் அல்ல அது. மாறாக மரணம் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை நம்முடைய காதுகளிலே கேட்கும் பொழுது எப்போதெல்லாம் மவுத் மவுத் என்று நம்மிடத்திலே சொல்லப்படுகிறதோ அப்போதெல்லாம் நம்முடைய நிலைகளை தான் அந்த இடத்திலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, காரணம் என்ன? நம்முடைய ஈமான் என்பது சாதாரண ஈமான் அல்ல, மற்றவர்களுடைய நம்பிக்கை போன்றதல்ல. அவர்களுடைய மார்க்கங்களிலே, அவர்களுடைய மதங்களிலே, அவர்களுடைய கொள்கைகளிலே மரணம் என்பது அவர்களுக்கு சாதாரண ஒரு விஷயம்தான். மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையை நம்புவார்கள், நம்பாமலும் இருப்பார்கள். ஆனால் இஸ்லாமியர்கள் அவ்வாறல்ல. ஒரு முஸ்லிம் உண்மையான முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்றால் அவனுடைய ஈமானிலே இருக்க வேண்டிய அடிப்படையான ஒரு விஷயம் என்ன? மறுமையை நம்பிக்கை கொள்ள வேண்டும். இந்த மரணம் என்பது இந்த உலகத்தினுடைய முடிவுதான். இந்த உலகத்திற்கு மாத்திரம்தான் அது முடிவு. அதற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை பற்றி உண்டான சிந்தனை ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் அது நம்பிக்கை கொள்வது கடமையாக இருக்கிறது.
அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடுதான் இஸ்லாமியர்களிடத்தில் இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே. மரணம் என்று சொன்னாலே நம்முடைய சிந்தனைகளுக்கெல்லாம் வரக்கூடிய ஒரு வசனம் தான். என்ன வசனம்? ரப்புல் ஆலமீன் சொல்வான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். நாம் அனைவருமே இதை மரணம் செய்து வைத்திருப்போம், அதிகமாக உரைகளிலே கேட்டிருப்போம். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் அப்படி என்றால் என்ன? எல்லா ஆன்மாக்களும் மரணத்தை சுவைத்தே தீரும். அன்பார்ந்தவர்களே, இந்த வசனம் நமக்கு மத்தியிலே ஓதி காண்பிக்கப்படும் போதெல்லாம் இந்த வார்த்தை மாத்திரம்தான் நாம் கேள்விப்படுகிறோமே தவிர, இந்த வார்த்தை மாத்திரம்தான் நம்முடைய மனதிலே பதிய வைக்கிறோமே தவிர, அதற்கு பின்னால் ரப்புல் ஆலமீன் ஒரு செய்தியை சொல்கிறானே, அதை மறந்த மக்களாக தான் நாம் இருக்கிறோம். அதை பற்றி யோசனை இல்லாதவர்களாக தான் நாம் இருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்திலே தொடர்ச்சியாக பேசுவார், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லா ஆன்மாக்களும் மரணத்தை சுவைத்தே தீரும். வஇன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமஹ், மறுமை நாளிலே ஒவ்வொரு ஆன்மாக்களும் கூலிகள் வழங்கப்படுவதாக இருக்கும். யாரெல்லாம் இந்த பூமியிலே வாழும் பொழுது மரணம் அடைகின்றார்களோ அவர்களுக்கு நாளை மறுமை நாளிலே ரப்புல் ஆலமீன் கூலிகளை வழங்குவார். ஃபமன் ஸுஹ்ஸிஹா அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். அவர்கள் செய்ததற்கு ஏற்ப யாரெல்லாம் இந்த பூமியிலே மோசமாக வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு நரகம் இருக்கிறது. யாரெல்லாம் நல்ல முறையிலே இந்த பூமியிலே வாழ்ந்தார்களோ ஃபகத் ஃபாஸ் வ உத்கிலல் ஜன்னah, அவர்கள் சொர்க்கத்திலே நுழைவார்கள், திட்டமாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அன்பார்ந்தவர்களே, மரணத்தை நம்பக்கூடிய நாம், மரணத்தின் மீது உறுதியாக நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய நாம், அந்த மறுமை நாளிலே நம்முடைய நிலை, நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி அமைய வேண்டும் என்பதை இந்த உலகத்திலே தயார் செய்து வைத்திருப்போமா? சாதாரணமாக தானே கடந்து செல்கிறோம். மரண செய்திகளை காதுகளிலே கேட்கும் பொழுது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்கிறோம். அர்த்தம் உணர்ந்துதான் சொல்கிறோமா? அதை புரிந்துதான் சொல்கிறோமா? அந்த வாசகத்தினுடைய பொருள் என்ன? இன்னா லில்லாஹ், நாம் அனைவருமே அல்லாஹ்வுக்குரியவர்கள். வ இன்னா இலைஹி ராஜிஊன், மரணித்த அவர் மாத்திரமல்ல, நானும் ஒரு நாள் என்னை படைத்த அந்த ரப்பிடத்திலே திரும்பி செல்ல இருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு சமயமும் அந்த மரணங்கள் நமக்கு நினைவுபடுத்துகிறது. அன்பார்ந்தவர்களே, அவ்வாறெல்லாம் அந்த மரணத்தை நினைவு கூர்வதற்கு பின்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டதா? நம்முடைய ஈமான் அதிகரித்ததா? இறைவனோடு நம்முடைய நெருக்கம் அதிகமானதா? கிடையாது. ஒவ்வொரு சமயமும் மரணத்தை பற்றி கேட்கும் பொழுது அதோடு நாம் கடந்து விடுகிறோம். மரண நிகழ்வுகளிலே நாம் கலந்து கொள்ளும் பொழுது அதோடு நாம் விட்டு விடுகிறோம். அங்கே இருக்கும் பொழுது அந்த மக்களோடு பேசும் பொழுது மாத்திரம் மரணத்தை பற்றி பேசுகிறோம். அதை விட்டு வெளியே வந்து விட்டால் நாம் நம்முடைய பழைய வாழ்க்கைகளுக்கு திரும்பி விடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு இருக்கும் பொழுது மரணத்தை பற்றிய சிந்தனை இல்லாமல் அமல்களிலே குறைபாடோடு வாழ்க்கையிலே பாவங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த சூழலிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த தவணையை கொண்டு வந்து விட்டான் என்று சொன்னால் நம்முடைய நிலை என்ன? அதுதான் யோசிக்க வேண்டும். இந்த உலகத்திலே வாழக்கூடிய யாருமே தன்னுடைய மரணம் எப்போது வரும் என்பதை அறிய மாட்டார்கள். யாருக்குமே தெரியாது தன்னுடைய தவணையை ரப்புல் ஆலமீன் எப்பொழுது ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதாக. நபிமார்கள் உட்பட அறியாத ஒரு விஷயம்தான் இது. இருப்பினும் நாமெல்லாம் மிகவும் கவனக்குறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பார்ந்தவர்களே. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் கூறுகிறார்கள் பாருங்கள். அக்திரு அஸ்ஸிக்ர ஹாதி மின் லஸ்ஸாத்தில் மௌத். இந்த மார்க்கத்திலே அதிகமாக நினைவு கூறப்பட வேண்டிய ஒன்று அல்லாஹ்தான். அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக அதிகமாக உங்களுடைய நினைவுகளிலே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் என்றால் அது மரணம் தான். அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், அக்ஸிரு அஸ்ஸிக்ர், அதிகமாக உங்களுடைய நினைவு கூறலிலே கொண்டு வாருங்கள், அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹாதிமில் லஸ்ஸாத், இந்த உலக இன்பங்களை எல்லாம் தகர்த்து எரியக்கூடிய அல் மௌத், அந்த மரணத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள். ஏனென்று சொன்னால் ஃபமா தக்கரஹு அஹதுன் ஃபீ லைகின், ஒருவருடைய வாழ்க்கையிலே கடினமான ஒரு சூழலிலே அந்த மனிதர் அந்த மரணத்தை நினைவு கூர்ந்தால் இல்லா வஸ்ஸஅஹு, அந்த கடினமான சூழலை அந்த மரணம் லேசாக மாற்றிவிடும். எப்படி?
ஒரு கஷ்டமான ஒரு சூழலை அடையும் பொழுது, ஒரு மோசமான ஒரு இக்கட்டான ஒரு கட்டத்திலே நாம் வரும் பொழுது, அந்த மரணத்தை நாம் நினைவு கூறும் பொழுது, மரணத்தை விட ஒரு மோசமான ஒரு நிகழ்வு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்காது. அப்படியானால் இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனைகள் எல்லாம் கடந்து செல்லதான் இருக்கிறது. இன்னும் நமக்கு வாய்ப்புகள் இருக்கிறது, இன்னும் நாம் முயற்சி செய்யலாம் என்று அந்த மரணத்தினுடைய நினைவு கூறல் என்பது நம்முடைய வாழ்க்கையை லேசாக மாற்றிவிடும். அதே போன்று தூதர் சொல்கிறார்கள் பாருங்கள், வலா சாய்கன் இல்லா லையகஹா. நீங்கள் ஒரு நல்ல சூழலில் இருக்கும் பொழுது அதை நினைவு கூர்ந்தால் அந்த சூழலை அது நெருக்கடியானதாக மாற்றிவிடும், ஒரு கஷ்டமானதாக மாற்றிவிடும். சந்தோஷங்கள் நிலைத்திருக்காது, இன்பங்கள் நிலைத்திருக்காது, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சம்பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சம்பாத்தியங்கள் நிலைத்திருக்காது, நம் கண்ணுக்கு முன்னால் பார்க்கக்கூடிய நம்முடைய குடும்பங்கள் நிலைத்திருக்காது என்ற ஒரு சிந்தனையை அந்த மரணம் நமக்கு கொண்டு வரும் பொழுது கஷ்டமான விஷயங்கள் எல்லாம் லேசாக மாறும், லேசாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கஷ்டமாக மாறும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அப்படிதான் இந்த மரணத்தை நாம் நினைவு கூறுகின்றோமா? அந்த மரணத்தை எப்படிதான் நாம் நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கிறோமா? கிடையாது அன்பார்ந்தவர்களே. ஏன் இன்னும் அந்த மரணத்தினுடைய சிந்தனைகள் நமக்கு மத்தியிலே ஆழமாக மாறவில்லை என்று சொன்னால், மரணம் என்று சொன்னால் அந்த இடத்திலே நாம் நம்மை கற்பனை செய்து பார்ப்பதே கிடையாது. மரணம் என்று சொல்லும் போதெல்லாம் யாராவது நம்முடைய குடும்பத்திலும் சொந்தத்திலும் மரணித்திருப்பார்களே, அவர்கள் தான் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக வருகிறார்கள். மரணம் என்கின்ற வார்த்தை சொல்லப்படும் போதெல்லாம் அந்த நிலையிலே நம்மை கற்பனை செய்து பார்க்க வேண்டும் என்பார்களே. அந்த மரணத்தினுடைய சூழல்களை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். சாதாரண ஒரு சூழல் அல்ல அது. அந்த மரணத்தினுடைய சமயத்திலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அந்த சக்கரத்துல் மவுத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மரணத்தினுடைய அந்த மயக்கம் ஒருவனுடைய வாழ்விலே வரும் பொழுது அவனுடைய கண்களுக்கு முன்பதாக குடும்பத்தார்கள் எல்லாம் இருப்பார்கள். கற்பனை செய்து பாருங்கள், உங்களை அந்த இடத்திலே நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அந்த மரண படுக்கையில இருப்பதை போன்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் அந்த மரண படுக்கையிலே இருக்கும் பொழுது உங்களுடைய மனைவி அருகாமையிலே நிற்பார்கள், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அருகாமையிலே நிற்பார்கள். ஆனால் அவர்கள் உங்களை மாத்திரம்தான் பார்ப்பார்கள். ஆனால் நீங்கள் அவர்களையும் தாண்டி அந்த நேரத்திலே மலக்குகளை காண்பீர்கள். உங்களுடைய கண்களுக்கு எட்டும் தூரம் எல்லாம் மலக்குமார்கள் நிற்பார்கள். உங்களுடைய கண் பார்வை முழுவதும் மலக்குமார்கள் நின்று கொண்டே இருப்பார்கள். உங்களுடைய மனைவி அழக்கூடிய அழுக்குரல் உங்களுடைய காதுகளிலே கேட்கும். உங்களுடைய பிள்ளைகள் அழக்கூடிய அந்த அழுக்குரல் உங்களுடைய காதுகளிலே கேட்டுக்கொண்டே இருக்கும். அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று உங்களுடைய உள்ளம் ஆசைப்படும். ஆனால் உங்களுடைய நாவு அந்த இடத்திலே அசையாது. உங்களால் ஒன்றுமே பேச முடியாத ஒரு சூழல் அது. உங்களுடைய பிள்ளைகளிடத்திலும் உங்களுடைய மனைவிடத்திலும் உங்களால் சொல்ல முடியாது, மக்களே, என்னுடைய கண்களுக்கு முன்பதாக நான் மாசிகளை கண்டுவிட்டேன், இது என்னுடைய பிரியக்கூடிய நேரமாக இருக்கிறது, நான் இன்னென்ன பாவங்களை செய்துவிட்டு இன்னென்ன நன்மைகளை செய்திருக்கிறேன், எதையுமே அந்த நேரத்திலே பேச முடியாது. மலக்குகள் தான் கண்களிலே தெரிவார்கள். அன்பார்ந்தவர்களே, இதை தேர்வு செய்வதுதான் நம்முடைய கரங்களிலே இருக்கிறது. நம்முடைய கண்களுக்கு தெரியக்கூடிய மலக்குகள், நம்முடைய பார்வையிலே படக்கூடிய அந்த மலக்குமார்கள், அவர்கள் தோற்றத்திலே அழகானவர்களாக இருக்க வேண்டுமா அல்லது பயங்கரமானவர்களாக இருக்க வேண்டுமா என்பதை நிர்ணயிக்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். இந்த கட்டத்தில் தான் நாம் இருக்கிறோம். அந்த நேரத்திலே நாம் பார்க்கக்கூடிய மலக்குமார்கள் அன்போடு நம்மிடத்திலே வந்து நம்மிடத்திலே பேசி நம்முடைய ஆன்மாக்களை கைப்பற்ற வேண்டுமா அல்லது பயங்கரமான தோற்றத்திலே இருக்கக்கூடிய மலக்குகள் வந்து நம்மை அதட்டி நம்முடைய உடம்பை அடித்து இந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த ரூஹை அவர்கள் கைப்பற்ற வேண்டுமா என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் தான் நீங்களும் நானும் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை தான் இதை தீர்மானிக்க இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் தான் அதை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய நன்மைகள் தான் அதை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த கட்டத்திலே நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள், நாம் விழக்கூடிய பாவங்கள், இதுவெல்லாம் தான் அந்த நிலையை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பார்களே. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த நேரத்திலே மலக்குகள் கண்களுக்கு தெரிவார்கள், மலக்குமார்களை பார்ப்பார்கள். அந்த மலாய்க்காக்கள் எல்லாம் கண்களுக்கு முன்பதாக காட்சி அளிக்கும் பொழுது அதை நினைத்து பாருங்கள், அந்த நிலை எப்படி இருக்கும் என்பதாக.
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை முதலாக பார்க்கும் பொழுது எவ்வளவு பயந்தார்கள். ஓடி வந்தார்கள் மனைவியிடத்திலே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த நேரத்திலே வஹியை கொண்டு வருவதற்காக தான் வந்தார்கள். பயங்கரமான தோற்றத்தில் அல்ல, அவருடைய உண்மையான தோற்றத்திலே. அந்த தோற்றத்தில் பார்த்தும் கூட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயத்தோடு மனைவிடத்திலே ஓடி வருகிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய மரண நேரத்திலே நம்முடைய பார்வையிலே படக்கூடிய அந்த மலக்குகள் பயங்கரமான தோற்றத்திலே இருந்தால் நம்முடைய நிலை என்ன என்பதை யோசித்து பாருங்கள். மாற வேண்டுமா? வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் தானே. இன்னும் நாம் தாமதப்படுத்துகிறோம் என்று சொன்னால், ரப்புல் ஆலமீன் நமக்கு அவகாசங்களை வாங்கிக் கொண்டே இருக்கிறான். ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கக்கூடிய ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் நமக்கு திருந்துவதற்காக ரப்புல் ஆலமீன் தரக்கூடிய வாய்ப்புகளாக நாம் பார்க்க வேண்டும். அவனுக்காக நன்மைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகளாக நாம் பார்க்க வேண்டும். நாம் செய்த பாவங்களுக்காக பாவமளித்து கேட்கக்கூடிய வாய்ப்புகளாக நாம் பார்க்க வேண்டும். காரணம் என்ன? அந்த மரண நேரம் வரும் பொழுது நாம் எவ்வளவு கதறினாலும், நம்முடைய பாவங்களுக்காக பாவமளிப்பு தேடினாலும், அந்த நேரத்தில் எந்த ஒரு பாவமளிப்பும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலை வருவதற்கு முன்னால் நாம் நம்மை சீராக்கி கொள்ள வேண்டும் என்பார்ந்தவர்களே. அந்த நேரத்திலே மலக்குகள் கண்களுக்கு தென்படுவார்கள். நம்முடைய ஆன்மா நல்ல ஒரு ஆன்மாவாக இருந்தால், அல்லாஹ்வை சரியான முறையிலே வணக்க வழிபாடு செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்திருந்தால், எதையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆகுமாக ஆக்கி இருக்கிறானோ, ஹலாலாக ஆக்கி இருக்கிறானோ, அந்த ஹலால்களை மாத்திரம் எடுத்துக்கொண்டு, எதையெல்லாம் ரப்புல் ஆலமீன் ஹராமாக வைத்திருக்கிறானோ அந்த ஹராமை விட்டெல்லாம் நாம் பகிர்ந்து கொண்டு அதிகமாக நன்மைகளை செய்து நம்முடைய வாழ்க்கை இறைவன் பொருந்தி கொண்ட ஒரு வாழ்க்கையாக நாம் அமைத்தோமே ஆனால், நாம் வாழும் பொழுதும் எந்த விதமான ஒரு பயமும் இல்லாமல் வாழ முடியும். நம்முடைய வாழ்க்கை பயமற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். மரணத்தை எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக இருப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைதானே சொல்கிறான், இன்னல்லதீன قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. யாரெல்லாம் வாழும் பொழுது என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அதிலே உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களிடத்திலே மலக்குமார்கள் வருவார்கள், வந்து சொல்வார்கள், லா தகாஃபு, நீங்கள் பயப்பட வேண்டாம், வலா தஹ்ஸனு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், வஅப்ஷிரு பில் ஜன்னah, அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லிவிட்டான், நீங்கள் அதற்காக வாக்களிக்கப்பட்டவர்களாக மாறிவிட்டீர்கள் என்று அந்த மலக்குமார்கள் சொல்வார்கள். பயம் என்பது மரண நேரத்திலும் இருக்காது, வாழக்கூடிய சமயத்திலும் இருக்காது. மரணத்தை எப்போது வேண்டுமானாலும் சந்திக்கக்கூடிய ஒரு நிலையிலே தயாராக நாம் இருப்போம். சார்ந்தவர்களே, இன்று அந்த தயாரிப்பு நம் இடத்திலே இருக்கிறதா? மரணம் நம்மை வந்து அடைந்தால் அந்த மரணத்தை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் நம்மிடத்திலே இருக்கிறதா? நினைத்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். அடுத்த ஒரு மணி நேரத்திலே நம்முடைய மரணம் வரும் என்றால், அது நம்முடைய நேரம் என்பதாக நமக்கு தோன்றும் போது நம்முடைய சிந்தனைகளுக்கு வரக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் என்ன, இவ்வளவு பாவங்களை நாம் செய்து விட்டோமே, நன்மைகளை எல்லாம் நாம் செய்யாமல் இருந்து விட்டோமே, தொழுகையிலே பேணுதல் இல்லாமல் இருந்து விட்டோமே, நாம் இன்னென்ன மோசமான காரியங்களில் ஈடுபட்டு விட்டோமே என்று நாம் செய்த பாவங்கள் எல்லாம் நம்முடைய தலைகளுக்குள்ளாக ஓட ஆரம்பித்துவிடும். ஒரு மணி நேரத்தில் கூட அந்த மரணத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை நம்மிடத்திலே கிடையாது. ஆனால் யாருக்கு ரப்புல் ஆலமீன் அதை வைத்திருக்கிறான் என்று நாம் அறிய மாட்டோம். எந்த ஒரு ஞானமும் இல்லாமல் தான் நாம் சென்று கொண்டு இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக் கொள்ள வேண்டும். இறைவன் பொருந்தக்கூடிய அடிப்படையில் அந்த வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த மலக்குகள் வருவார்கள், காட்சி அளிப்பார்கள், அழகான தோற்றத்திலே இருப்பார்கள், நமக்கு அருகாமையிலே வந்து அமர்வார்கள். அவர்கள் வரும் பொழுதே அவர்கள் வரக்கூடிய அந்த மனம் நம்முடைய மூக்குகளுக்குள்ளாக செல்லும். நம்மால் அதை சுவாசிக்க முடியும், மலக்குகளை நம்மால் உணர முடியும். அவர்கள் வந்து அமர்வார்கள், அழகாக அழைப்பார்கள், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, ஓ அமைதி பெற்ற ஆத்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா, உன்னுடைய இறைவனின் பக்கம் பொருந்திக் கொள்ளப்பட்ட ஒரு ஆன்மாவாக நீ திரும்புவாயாக. பதுகுலி ஃபீ ஜன்னதி,
வதுகுலி இபாதி பதுகுலி ஃபீ ஜன்னதி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அந்த ஆன்மாவை காத்து ரப்புல் ஆலமீன் சொல்வான், என்னுடைய அடியானே என்னுடைய சொர்க்கத்திற்குள்ளாக நுழைந்து விடு என்பதாக. பாந்தவர்களே, அந்த அழைப்புகள் தான் அந்த மரண நேரத்திலே நம்முடைய காதுகளிலே கேட்க வேண்டும். அந்த மலக்குகள் வந்து நம்மை அவ்வாறு மென்மையாக அழைக்கும் பொழுது நம்முடைய உடலிலிருந்து நம்முடைய உயிர் மென்மையான முறையிலே வெளியாக வேண்டும். அதற்கு பின்னால் என்ன நடக்கும்? நம்முடைய ஆன்மாக்களை அவர்கள் சொர்க்கத்திலிருந்து கொண்டு வந்த ஆடைகளிலே போர்த்துவார்கள், சொர்க்கத்திலிருந்து கொண்டு வந்த நறுமணங்களை கொண்டு அதை போர்த்துவார்கள். இப்படியாக நம்முடைய ஆன்மாக்கள் முதலாவது வானத்திற்கு கொண்டு செல்லப்படும். அங்கே கொண்டு சென்றப்பட உடனே அந்த இடத்துல இருக்கக்கூடிய முதலாவது வானத்தினுடைய காவலாளிகள் மலக்குகள் கேட்பார்கள், யாரை கொண்டு வந்திருக்கிறீர்கள், எந்த ஆன்மாவை அழைத்து வந்திருக்கிறீர்கள், இவ்வளவு மனமாக இருக்கிறது என்று கேட்கும் பொழுது அந்த நேரத்திலே சொல்லப்படும், இன்னாருடைய மகன் இன்னார். அன்பார்ந்தவர்களே, அதிலே நம்முடைய பெயர்களை நினைத்து பாருங்கள். நம்முடைய தந்தைகளுடைய பெயரோடு அந்த இடத்திலே அந்த மலக்குகள் இடத்திலே நம்மை அவர்கள் எடுத்து சொல்வார்கள். அனுமதி வழங்கப்படும். ஒவ்வொரு வானமாக நாம் கொண்டு செல்லப்படுவோம். அன்பார்ந்தவர்களே, அதற்கு பின்னால் மீண்டும் நம்மை அடக்கம் செய்ததற்கு பிறகு நம்முடைய உயிர்கள் நம்முடைய உடலிலே கொடுக்கப்பட்டு கேள்விகள் கேட்கப்படும். கேள்விகள் எல்லாம் கேட்டதற்கு பின்னால் அந்த கேள்விகளுக்கெல்லாம் நாம் பதில் சொல்ல வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே அதற்கு அடிப்படையிலே நாம் வாழ்ந்திருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே நாம் செயல்பட்டிருக்க வேண்டும். அந்த கேள்விகளுக்கு பதில் சொன்னதற்கு பிறகு நாம் நல்ல முறையில் உறங்கக்கூடியவர்களாக இருப்போம். அன்பார்ந்தவர்களே, இதைதான் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும், இதைதான் நாம் எதிர்பார்க்க வேண்டும். இதற்காக தான் இந்த உலகத்திலே நாம் முயற்சி செய்ய வேண்டும். இதை மாத்திரமே நாம் நோக்கமாக கொண்டு வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதை தாண்டி இந்த உலகத்திலே எதையும் பெரிதாக எதிர்பார்க்காத ஒருவர் முஸ்லிமாக நாம் இருந்தால் மட்டும்தான் அந்த மரண நேரம் என்பது நமக்கு இந்த அடிப்படையிலே வந்து அமையும். இல்லை என்று சொன்னால் மரணத்தை மறந்துவிட்டு, அல்லாஹ்வை மறந்துவிட்டு, அவனை வணங்குவதை மறந்துவிட்டு இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது வாழக்கூடிய சமயத்திலே பயம் இருக்கும். நம்ம இப்ப மரணிச்சிட்டோம்னா என்ன செய்யறது, மரணம் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து விட்டால் என்ன செய்வது என்று பயம் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு பக்கம் மரணிக்கக்கூடிய அந்த சமயத்திலே பயங்கரமான தோற்றத்திலே இருக்கக்கூடிய அந்த மலாய்க்காக்களை பார்க்கும் பொழுது நம்முடைய மனைவியை அழைத்து சொல்ல முடியாது, நம்முடைய பிள்ளைகளை அழைத்து உதவி கேட்க முடியாது. அதைதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், கல்லா அவ்வாறு அல்ல, இதா பலகத்தி தராத்திய வகீல மன்றா, உங்களுடைய உயிர் உங்களுடைய தொண்டை குழியை வந்து அடையும் பொழுது அந்த நேரத்திலே உங்களிடத்திலே கேட்கப்படும் மன்றா, இந்த நேரத்திலே உங்களை காப்பாற்ற போவது யார், உங்களுக்கு ஓதி பார்க்க போவது யார், அந்த நேரத்திலே அந்த ஆன்மா தெரிந்து கொள்ளும், இதுதான் நம்முடைய பிரிவு என்பதாக. கெண்டை கால்களோடு பின்னிக் கொள்ளும். அந்த நாளில் இறைவனின் பக்கம் நாம் எல்லாம் எடுத்து செல்லப்படக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறார். சாதாரண ஒரு நிலை அல்ல. நம்முடைய உயிர்கள் அந்த நேரத்தில் அந்த மலக்குகள் அழைப்பார்கள், ஓ சாபம் பெற்று இந்த ஆத்மாவே இந்த உடலில் இருந்து நீ வெளியேறு என்று அவர்கள் அழைப்பார்கள். அந்த நேரத்திலே கெட்ட ஆன்மாக்களாக நம்முடைய ஆன்மாக்கள் இருந்தால் நம்முடைய உடலில் இருந்து அந்த ரூஹ்கள் வெளிப்படுவதற்கு மறுக்கும். அந்த நேரத்திலே அடிப்பார்கள், அந்த நேரத்திலே வேதனைப்படுத்துவார்கள். நம்முடைய உயிர்கள் அவ்வளவு வேதனை செய்யப்பட்டு ஒரு கம்பளியை, ஈரமான கம்பளியை முச்செடிகளின் மீது போட்டு அதை எடுக்கும் பொழுது எவ்வளவு கடினமாக எடுக்கப்படுமோ அந்த கடினத்தோடு நம்முடைய உயிர்கள் நம்முடைய உடலில் இருந்து பிரிக்கப்படும். அதற்கு பின்னால் என்ன ஆகும்? நரகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஆடையிலே நம்மை போட்டுவார்கள். நரகத்திலிருந்து வரக்கூடிய அந்த நாட்கள் நம் மீது அடிக்கக்கூடியதாக இருக்கும். நம்மை அழைத்து செல்வார்கள் முதலாவது வாரத்திலே கேட்கப்படும், யார் இந்த ஆன்மா இவ்வளவு நாட்டம் அடிக்கிறது என்று கேட்கும் போது அந்த நேரத்திலே நம்முடைய பெயர்கள் அந்த இடத்திலே சொல்லப்பட்டால் யோசித்து பாருங்கள் என்றாந்தவர்களே, எதை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்மை ஏமாற்றக்கூடிய, நம்மை ஒண்ணுமில்லாமல் ஆக்கக்கூடிய இந்த உலகத்தின் பின்னால் தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோமே. சர்வ சாதாரணமாக உலக காரணங்களுக்காக அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்திற்காக இறைவனுடைய அழைப்பு வந்தும் கூட பள்ளிவாசலின் பக்கம் வராத ஒரு சமூகமாக தானே இருக்கிறோம். ஜும்மாக்களிலே நிறையக்கூடிய பள்ளிவாசல்கள் ஜும்மா அல்லாத தொழுகைகளிலே நிறையாத நிலையிலாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்தாண்டவர்களே, தொழுகையை விடக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே யோசிக்க வேண்டும். விவாதங்களை துச்சமாக பார்க்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே யோசிக்க வேண்டும்.
அந்த இடத்திலே அந்த வாரத்திலே அந்த இடத்திலே அந்த ஆன்மாவை பற்றி கேட்கப்படும் பொழுது அதிலே நம்முடைய பெயர்கள் சொல்லப்பட்டால் நம்முடைய நிலை என்ன? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும். திருந்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்தும் கூட அலட்சியமாக ஒவ்வொன்றையும் தட்டி கழித்து சென்று கொண்டிருக்கிறோம். என்பார்ந்தவர்களே, பாவங்கள் இல்லாத வாழ்க்கையை நாம் வாழவில்லை. சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட நல்லவர்களும் நாம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நாம் எப்படி நிம்மதியாக ஒவ்வொரு நாளையும் எந்த ஒரு கவலைகளும் இல்லாமல் எந்த ஒரு வருத்தமும் இல்லாமல் நாம் கடந்து செல்கிறோம் என்பதை நாம் யோசித்து வெட்கப்படுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு நாளை நாம் நிறைவு செய்யும் பொழுது அந்த நாளிலே நாம் செய்த பாவங்களுக்காக இறைவனிடத்திலே பாவமன்னிப்பை தேடிவிட்டோமா என்பதை யோசிக்க வேண்டும். அதையெல்லாம் நாம் யோசிப்பது கிடையாது. இந்த நாளிலே நாம் இவ்வளவு பாவங்களை செய்து விட்டோமே, இதுக்கெல்லாம் இறைவனிடத்திலே நாம் பாவமன்னிப்பை தேடிவிட்டோமா, இந்தந்த நன்மைகளை எல்லாம் விட்டு விட்டோமே, தொழுகையை தாமதமாக தொழுது விட்டோமே, தொழுகை ஜமாத்தோடு நாம் நிறைவேற்றவில்லையே, இறைவனுடைய சிந்தனையை விட்டு நாம் மாறிவிட்டோமே, அசிங்கமானவற்றை பார்த்து விட்டோமே, தேவையில்லாதவற்றை கேட்டு விட்டோமே, தேவையில்லாத விஷயங்களிலே நாம் போய் அதிலே நம்முடைய காரியங்களை செய்து விட்டோமே என்று எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் இரவிலே நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அந்த இரவிலேயே நாம் உறங்கும் பொழுதே ரப்புல் ஆலமீன் நம்முடைய உயிரை கைப்பற்றி விட்டால் அந்த நாளிலே செய்த பாவங்களுக்கான தண்டனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு நாளையும் இவ்வாறுதான் நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். சர்வசாதாரணமாக சென்று கொண்டிருக்கிறோம். அது மட்டுமா, வானத்திலே நம்முடைய பெயர்கள் சொல்லப்பட்டதற்கு பின்னால் அந்த நேரத்திலே நம்முடைய ஆன்மாக்கள் மோசமானதாக இருந்தால் அனுமதி மறுக்கப்பட்டு விடும். மீண்டும் அந்த ஆன்மா இந்த பூமியிலே போடப்பட்டு விடும். அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருக்கும், கதறி கொண்டிருக்கும். அதனுடைய கதறல்களை மனிதர்களை தவிர இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் அதை கேட்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை மோசமானுடைய நிலை என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள். அதற்கு பின்னால் குளிப்பாட்டியதற்கு பின்னால் அந்த ஆன்மாவை அழைத்து செல்லும் பொழுது நல்ல ஆன்மாக்களாக இருந்தால் சொல்லும், எதற்காக தாமதப்படுத்துகிறீர்கள், விரைவாக என்னை கொண்டு செல்லுங்கள் என்பதாக நல்ல ஆன்மாக்கள் சொல்லும். கெட்ட ஆன்மாக்கள் சொல்லும், ஏன் இவ்வளவு அவசரம், எதற்காக என்னை அழைத்து செல்கிறீர்கள் என்று கதறக்கூடியதாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, அந்த நேரத்திலே நம்முடைய கதறல்கள், நம்முடைய கூப்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய இடத்தில் இப்பொழுது நாம் இருக்கிறோம். அடக்கம் செய்ததற்கு பின்னால் அந்த ஆன்மாக்கள் இடத்திலே கேள்விகள் கேட்கப்படும். இறைவனை மறந்து, இறை மார்க்கத்தை மறந்து, இறை தூதரை மறந்து வாழக்கூடிய ஒரு ஆன்மாவாக இருந்தால், நாம் அப்படி இருந்தோமே ஆனால் அந்த நேரத்திலே எந்த ஒரு பதிலையும் நம்மால் சொல்ல முடியாது. கேட்கப்படக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் லா அதிரி லா அதிரி லா அதிரி, எனக்கு தெரியாது 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 என்று மாத்திரம்தான் நம்மால் அந்த இடத்திலே பதில்களை சொல்ல முடியும். அதோடு முடிந்து விடுமா? கேள்விகளோடு முடிந்து விடுமா? கிடையாது. கேள்வி கேட்க வந்த அந்த மலக்குமார்கள், அந்த மலாயிக்காக்கள் என்ன செய்வார்கள்? ஒரு சுத்தியலை கொண்டு நம்மை அடிப்பார்கள். அந்த அடி என்பது எவ்வளவு ஆழமாக அந்த கபருக்குள்ளாக நம்மை கொண்டு செல்ல முடியுமோ அவ்வளவு ஆழம் அதை நம்மை கொண்டு சென்று விடும். சுப்ஹானல்லாஹ். யோசித்து பாருங்கள். அதற்கு பின்னால் அங்கே இருக்கக்கூடிய கபர் நெருக்கப்படும். விஷ ஜந்துக்களை ரப்புல் ஆலமீன் நம் மீது ஏறி விடுவான். நாம் செய்த பாவங்கள் எல்லாம் ஒரு தோற்றத்திலே வந்து நமக்கு அருகாமையில் அமர்ந்து கொண்டிருக்கும். நாம் அதை பார்த்து கேட்போம், இவ்வளவு மோசமாக இருக்கிறாயே, இவ்வளவு நாற்றமாக இருக்கிறாயே, நீ யார் என்று கேட்கும் பொழுது அந்த தோற்றம், அந்த உருவம் சொல்லும், நான் தான் இவனுடைய வாழ்க்கையிலே செய்த பாவம், நீ விட்ட தொழுகைகள் நான் தான், நீ ஏமாற்றிய பணங்கள் நான் தான், நீ பார்த்த அசிங்கமானவற்று நான் தான், நீ பேசிய அசிங்கமானவைகள் நான் தான் என்பதாக நம்முடைய அருகாமையிலே வந்து அவைகள் அமைந்து கொண்டிருக்கும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய மரணம், நம்முடைய மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் நமக்கு வாய்ப்புகளை அள்ளி தந்து கொண்டிருக்கிறான். ரப்புல் ஆலமீன் நாம் திருந்தி வருவோம் என்ற ஒரு ஏற்பாட்டை ரப்புல் ஆலமீன் நமக்கு வைத்திருக்கிறான். இதை செய்தியை நம்முடைய காதுகளிலே கேட்கிறோம். இதை மார்க்கத்தை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய நினைவுகள் அதிகமாக நமக்கு வழங்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இவ்வளவு வாங்கியதற்கு பின்னாலும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை ஏற்படுத்தாமல், பாவங்களை விடாமல், இறைவனில் இறங்கக்கூடிய அவருடைய பொருத்தத்தை பெறக்கூடிய அமல்களை செய்யாமல் நாம் வாழ்ந்தோமையானால் நாளை மறுமை நாளிலே நஷ்டவாளிகளில் ஒருவராக நாம் மாறிவிடுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானா என்ற பிரார்த்தனையோடு ஜும்மாவுடைய முதலாவது குத்பாவை நான் நிறைவு செய்கிறேன். ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ்.
الحمد لله الذي هدانا لدين الإسلام وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أما بعد. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்மாவுடைய முதலாவது ஹுத்துபாவிலே மரணத்தை பற்றியும் மரண நேரங்களிலே நிகழக்கூடிய ஒரு சில நிகழ்வுகளை பற்றியும் சுருக்கமாக சில விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறை வசனத்திலே பேசும் பொழுது ஒரு எச்சரிக்கையை நமக்கு செய்கிறான். وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், பாருங்கள், وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي, என்னுடைய நினைவூட்டல்களை, என்னுடைய உபதேசங்களை யாரெல்லாம் புறக்கணிக்கின்றார்களோ فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا, உபதேசங்கள் வழங்கியதற்கு பின்னால் அதை மறுத்து நாம் வாழ்ந்தோமையானால் அவர்களுக்கு ஒரு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது என்பதாக ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதற்கு பின்னால் وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى, உலகத்தில் மாத்திரம் நெருக்கடி அல்ல, நாளை மறுமை நாளிலே நாம் அவர்களை குருடர்களாக எழுப்புவோம். அப்படி குருடர்களாக எழுப்பப்படக்கூடிய அந்த சமயத்திலே அந்த மனிதன் கேட்பானாம், ரப்பி லிம ஹஷர்தனி அமா, இறைவா, என்னை எதற்காக நீ குருடனாய் எழுப்பினாய்? வகது குன்து பசீரா, உலகத்திலே வாழும் பொழுது எனக்கு பார்வை இருந்தது, நான் பார்க்கக்கூடியவனாக தானே இருந்தேன், ஆனால் மறுமையிலே நீ எழுப்பும் பொழுது என்னை எதற்காக குருடனாக எழுப்பினாய் என்று அந்த நேரத்தில் அந்த மனிதன் கேட்பானாம். அப்பொழுது ரப்புல் ஆலமீன் சொல்வானாம், கால கதாலிக், அவ்வாறுதான், அத்தத்க ஆயாத்துனா, எம்முடைய வசனங்கள் உன்னிடத்திலே வந்தது, ஃபனசீதஹா, அதை நீ மறந்தாய், அதை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில நீ செயல்படவில்லை. எனவே ஃபனசீதஹா வகதாலிகல் யௌம துன்ஸா, இந்த நாளிலே அதே போன்று நீ மறக்கடிக்கப்பட்டவனாக மாறிவிட்டாய் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லி விடுவானாம். பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய உபதேசங்கள் வருகிறது, அல்லாஹ்வுடைய வசனங்கள் நமக்கு மத்தியிலே ஓதி காண்பிக்கப்படுகிறது. வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். ஒவ்வொரு ஜும்மாக்களிலும் இறைவனுடைய உபதேசங்களை நம்முடைய காதுகளிலே கேட்கும் பொழுது இந்த ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா வரையாவது ஏதாவது ஒரு பாவத்தை நாம் விட வேண்டும், ஏதாவது ஒரு நன்மையை தொடர்ச்சியாக செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இப்படி ஒவ்வொரு ஜும்மாக்களும் நம்மை பண்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு வசனங்கள் நம்முடைய காதுகளிலே கேட்கும் பொழுதும் இறைவனின் மீது இருக்கக்கூடிய அந்த அச்சம் நமக்கு மத்தியிலே அதிகரிக்க வேண்டும். இறைவன் மீது உண்டான நேசம் நமக்கு அதிகரிக்க வேண்டும். நன்மையை செய்யக்கூடிய ஆர்வம் நமக்கு மத்தியிலே அதிகரிக்க வேண்டும். இதையெல்லாம் நாம் செய்தால் மட்டும்தான் நம்முடைய ரூஹுகள், நல்ல ஆன்மாக்கள் எப்படி கைப்பற்றப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அந்த அடிப்படையிலே கைப்பற்றப்படும். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும். தூதர் சொல்லக்கூடிய அந்த மோசமான நிலைகளுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல் நமக்கு வந்துவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. எதுவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை என்று தெரிகிறதோ அதையெல்லாம் உடனடியாக செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே போன்று எதுவெல்லாம் பாவம் என்று தெரிகிறதோ, சந்தேகம் இருந்து விட்டாலே அப்படிப்பட்ட அந்த விஷயங்களை விட்டு முற்றிலுமாக நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அது பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, குடும்ப ரீதியாக இருந்தாலும் சரி, நாம் பார்க்கக்கூடிய, பேசக்கூடிய, கேட்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி, அது பாவம் என்று ஒரு சின்ன சந்தேகம் நம்முடைய உள்ளத்தில் வந்தாலும் கூட அதை விட்டு நாம் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். இவ்வாறு நன்மைகளை அதிகமாக செய்து வாழ்ந்தோமையானால் அல்லாஹ்விடத்திலே நாம் வெற்றி அடைவோம். தீமைகளை குறைத்துக் கொள்ளும் போதெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை புரிந்து கொள்வான். இது நாள் வரை நாம் செய்த பாவங்களுக்காக அதிகமாக பாவமன்னிப்பும் தேடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளையும் அடையும் பொழுது அந்த மரணத்தை எதிர்பார்த்து கொண்டே, அந்த மரணத்தை அதிகமாக நினைத்து கொண்டே நம்முடைய நாட்களை ஆரம்பிக்க வேண்டும், முடிக்க வேண்டும். இவ்வாறெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை சரியான முறையிலே வாழும் பொழுது நிச்சயமாக ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் புரிந்து கொள்வான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றி அளிப்பானாக. நாம் செய்யக்கூடிய நன்மையான காரியங்களை ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வானாக. நாம் செய்யக்கூடிய பாவங்களை ரப்புல் ஆலமீன் மன்னித்தருவானாக. எங்கே எல்லாம் இஸ்லாமியர்கள் பாதிப்பிற்கும் கஷ்டத்திற்கும் உள்ளாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ அங்கே எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு ரப்புல் ஆலமீன் உதவியை முற்றிலும் வழங்குவானாக. எங்கே எல்லாம் இஸ்லாமியர்கள் பிரிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அங்கே எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே ரப்புல் ஆலமீன் ஒற்றுமையும் சகோதரத்துவத்தையும் ஏற்படுத்துவானாக.
اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين فانصرنا على القوم الكافرين. اللهم اغفر لجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات. اللهم انصر من نصر دين محمد صلى الله عليه وسلم وجعلنا منهم واخذل من خذل دين محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى وأولى وأعلى وأعز وأجل وأتم وأهم وأكبر، والله يعلم ما تصفون. أقم الصلاة.